viewers, welcome to my channel Easy 16. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 ஓட சாப்டர் 6 எக்ஸாம்பிள் நம்பர் 6.25 பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இன் பேராமெட்ரிக் ஃபார்ம் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. இதில் டிரெக்ஷன் கோசைன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்புறம் வெக்டார் ஈக்குவேஷன் இன் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் கேட்குறாங்க. அப்புறமா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எழுதி இதே மாதிரியே இருக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார் தட் இஸ் 1.1 parallel அந்த மாதிரி இருக்குது இல்லையா? அதாவது பெராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. கரெக்டாக? இப்போ நம்ம இதை கம்பேர் பண்ணோம்னா ஏ வெக்டார் இந்த ப்ராக்கெட்டில் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஏ வெக்டார், பி வெக்டார் வந்து இந்த செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது டிரெக்ஷன் கோசைன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ டிரெக்ஷன் ரேஷியோஸ் வேணும். ஃபஸ்ட்டு டிரெக்ஷன் ரேஷியோஸ்னால் B1 B2 B3. அதாவது இந்த பி வெக்டாரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் B1 B2 B3. ஸோ 2, -1, 3. அப்போ டிரெக்ஷன் கோசைன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா 2 by இதுக்கு மேக்னிடியூட். ஸோ 2 square 4 -1 ஸ்கொயர் பண்ணால் 1, 3 ஸ்கொயர் 9. எல்லாத்துக்குமே அப்படி தான். 2 by மேக்னிடியூட் -1 by மேக்னிடியூட் 3 by மேக்னிடியூட். அப்போது 2 by √14 -1 by √14 3 by √14 கிடச்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இன் நான் பேராமெட்ரிக் ஃபார்மோட ஃபார்முலாவே எழுதிக்கலாம். ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன். ஆர் வெக்டார் மைனஸ் ஏ பதிலாக அதோட வேல்யூஸ் கிராஸ் பி பதிலாக அதோட வேல்யூஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார். தட்ஸ் இட். அடுத்தது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா x - x1 by b1 is equal to y - y1 by b2 is equal to z - z1 by b3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா x1 by 1 z வந்து அந்த பாயிண்ட் 3, -2, 6, b1 b2 b3ன்றது parallel which is 2, -1, 3. இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x - x1 வந்து 3 divided by b1 வந்துட்டு 2 is equal to y minus y1. ஆனால் இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 2 by -1 is equal to z - z1 வந்து 6 divided by 3. அவ்வளோதான். தேங்க்யூ வியூவர்ஸ்.